செல்ஃப் இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஹாய் எவ்ரிவன். இப்போது நான் செல்ஃப் இமேஜ் வீடியோ லாஸ்ட் போட தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம லாஸ்ட் 2 வீடியோவில் செல்ஃப் இமேஜ்னால் என்ன, செல்ஃப் இமேஜ் எப்படி உருவாகுது, செல்ஃப் இமேஜை எப்படி மாற்றலான்னு இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர் பாத்வேஸ். உலகத்தில் பெரும்பாலான மக்கள் எல்லாருக்குமே கனவுகள் இருக்குது. ஆனால் எல்லாருமே அதை அடையறதில்லை. ஆனால் சில குறிப்பிட்ட மக்கள் மட்டும், பெரும்பாலான மக்கள் கனவு கூட நினைக்காத அளவுக்கு வெற்றியாளர்களாகவும் சிறந்தவர்களாகவும் பணக்காரங்களாகவும் இருக்காங்க. அவங்க சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற பாதையை பயன்படுத்தாமல் அவங்களுக்குன்னு ஒன்று தனியாக ஒரு பாதையை உருவாக்கி அதை பயன்படுத்துகிறாங்க. இப்படி பயன்படுத்துகிற 2 பேரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சவுத் ஆஃப்ரிக்காவில் இவர் பிறந்தார். இவர் சின்ன வயசுலேயே நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணார். இவர் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் ஆனாங்க. இவர் அவங்க அப்பா கிட்ட தான் இருந்தார். அதே மாதிரி இவர் ஸ்கூல்லையுமே இவரை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒழுங்காக ட்ரீட் பண்ணவே கிடையாது. இவருக்கு நிறையா புத்தகம் படிக்கிற பழக்கம் ஆர்வம் இருந்தது. லைப்ரரிக்குள்ளே போனால் எல்லா புத்தகத்தையும் படித்து முடிச்சிருவார். அதே மாதிரி இவருக்கு டெக்னாலஜிலையும் கோடிங்லேயும் நிறைய ஆர்வம் இருந்துச்சு. சவுத் ஆஃப்ரிக்காவில் மிலிட்ரின்றது எல்லாருக்குமே கம்பல்சரி. இவருக்கு மிலிட்ரி சேர வேணான்னு இவர் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து கனடா போயிட்டார். கனடாவில் பார்ட் டைமில் ஜாப் பார்த்துட்டே அவரோட 2 டிகிரி முடித்தார். அப்போது இவரும் இவரோட பிரதரும் சேர்ந்து ஒரு கேமை கண்டுபிடிச்சாங்க. அதோட கேம் பேர் தான் பிளாஸ்டர். அதுக்கப்புறம் இவர் பிஜி படிக்க ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு போனார். போன 2 நாள்லேயே ஒரு சேல்ஸ் பர்சன் இவர்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்கிறாரு. அவருக்கு அது முக்கியனால இவர் காலேஜை ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு இவர் அந்த கம்பெனியை Zip2ன்ற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். அது ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கவங்க எல்லாமே இது ஒரு முட்டாள்தனம், இது கண்டிப்பாக நல்லா ஓடாது அப்படின்னு நிறைய பேச்சு பேசினாங்க, நிறைய நெகட்டிவாக பேசினாங்க. இதெல்லாம் தாண்டி ரொம்ப நல்லா அந்த கம்பெனி ஓடிச்சு. அண்ட் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வந்தாங்க. அதுக்கப்புறம் சிஇஓவாக யார் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தப்போ இவரை அப்பாயிண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த கம்பெனியை விற்றுட்டாங்க. நெக்ஸ்ட்டு X.comனு ஒரு மணி டிரான்சாக்ஷன் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப நல்லா போகுது அந்த கம்பெனி. இவருக்கு போட்டியாக இன்னொருத்தர் வராரு, பேபால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2 பேரும் போட்டி போட்டு பிஸ்னஸை நடத்திட்டுருக்காங்க. 2 பேரும் என்னதான் போட்டி போட்டாலும் 2 பேருக்கும் லாபம் வரலை. அதனால் 2 பேரும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதை கம்பெனியுமே ஈபே வாங்கிடுறாங்க. இதில் விற்க பணத்தை வச்சு இவர் சின்ன வயசுலேருந்து இவர்கிட்ட இந்த கனவான ராக்கெட் லான்ச் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறார். இப்போது இவரை எல்லாருக்கும் யாருன்னு தெரிஞ்சிருந்தால் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் யாருன்னு மென்ஷன் பண்ணுங்க. உலகத்திலேயே முதல் பணக்காரரான எலான் மஸ்க் தான். ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆரம்பிக்கிறதுக்கான அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போகிறாரு. ஏன்னா அங்கே தான் நாசாலாம் இருக்குது. அங்கே போயிட்டப்புறம் இவருக்கு ஒரு ராக்கெட் தேவைப்படுது. அந்த ராக்கெட் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்க்குறாரு. ஆனால் ஒரு ராக்கெட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாமல் பட்ஜெட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவர்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது. கடைசியில் இவர் என்ன முடிவு பண்ணார்னா, நம்மளே ஒரு ராக்கெட் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு, கம்மி விலையில். இப்படி சொல்லும் போது எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி எப்படி இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு பார்க்குறாங்க. இவர் ஆரம்பிக்கிறாரு. முதல் டைம் தோல்வி அடைஞ்சிச்சு, 2வது டைமும் தோல்வி அடைஞ்சிச்சு, 3வது டைம் தான் சக்ஸஸ் ஆச்சு. இது நடுவில் இது நடந்திருக்கும் போதே இவருக்கு நிறைய பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி நிறைய ப்ராப்ளம், கிரிட்டிசிசம் இது எல்லாமே ஃபேஸ் பண்ணார். என்ன தான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் சரி, கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாலும் சரி, ஆனால் என்னோடய ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கும். இதோட இழப்பெல்லாம் சேர்ந்து அதில் இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தார் அவர். நெக்ஸ்ட்டு
டெஸ்லான்ற ஒரு கம்பெனிக்கு சிஇஓவாக ஆறாரு. அதுலேயும் நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் முடியாது, நடக்காது, நெகட்டிவிட்டி, இது மாதிரி நிறையா ஃபேஸ் பண்ணுறாரு. எலக்ட்ரிக் கார் தயாரிக்கிற ஒரு கம்பெனி டெஸ்லா. இதுலேயும் நிறைய டைம் ட்ரை பண்ணி தோத்தும் போகிறாரு. கடைசியாக மாடல் எஸ்ன்னு ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி கார் ஆஃப் த இயர் அவார்டும் அந்த கார் வாங்குது. இப்போது ஸ்பேஸ் எக்ஸாக இருக்கட்டும், டெஸ்லாவாக இருக்கட்டும், எல்லாருமே சுற்றி இருக்கிற எல்லாருமே நடக்காது, இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாதுன்னு இப்படி நிறைய கிரிட்டிசிசம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி எலான் மஸ்க் முடியும்னு சக்ஸஸ் பண்ணி காமிச்சார். இதோட எலான் மஸ்க் நடத்தல இன்னும் கம்பெனியை ஆரம்பித்தார். இப்போது செகண்ட் பர்சன், இவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க தான். இவங்களுமே சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டத்தை பார்த்தவங்க தான். இவங்க அம்மா இவங்க 12 ஏஜ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு டிசீஸ் வருது. அதனால் அவங்க மனநிலை சரியில்லாமல் ஆகிடுறாங்க. அவங்க அப்பா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. இவங்க தான் இந்த குடும்பத்தில் முதல் குழந்தை. இவங்களுக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டும் இவங்களோட ஹையர் ஸ்டடி, இவங்களோட காலேஜ் எல்லாம் முடித்தாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய புக் படிக்கிற பழக்கமும் ஸ்டோரி எழுதுறதும் ரொம்ப பிடிக்கும். இவங்க அதோடு சேர்ந்து ஸ்டோரியும் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் கம்பெனியில் ஜாயின் பண்ணாங்க. அப்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இருக்கிற ஒருத்தரும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருந்து இவங்க போர்ச்சுகீஸ் போகிறாங்க. அங்கே ஜாபை தேடி ஜாபில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு பார்ட்னர், எல்லாத்தையும் ஷேர் பண்ண, ஹாப்பியாக இருக்க கிடச்சிருக்காங்கன்னு. ஆனால் அது ரொம்ப நாள் நிலைக்கல. அந்த பர்சன் ரொம்ப அபியூசிவ் பர்சனாக இருந்திருக்காங்க. இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க டிவோர்ஸ் பண்ணும்போது இவங்க 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் இப்போது இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. த ஃபேமஸ் ஹாரி பாட்டர் புக்கை எழுதின ஜேகே ரவுலிங் தான். அதுக்கப்புறம் இவங்க இங்கே இல்லாமல் இங்கிலாந்துக்கு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயும் அவங்க வேலையில் தேடிட்டுருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் வழியாக சிங்கிள் மதராக இருக்கிறதுனால சலுகை வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மன உடைச்சலில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போகிறாங்க. இருந்தாலும் அவங்க குழந்தைய நினச்சி இவங்க தற்கொலை பண்ணாமல் அந்த முடிவை கைவிட்டுடுறாங்க. இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்மளோட புக்கை எழுத ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல் நாவலை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது அப்படி ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. 2வது நாவலை எழுதுகிறாங்க. அதை பப்ளிஷர்கிட்ட கொண்டு போகிறாங்க. மொத்தம் 12 பப்ளிஷர் இதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஹோப் விடாமல் கடைசியாக ஒரு பப்ளிஷர் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை பப்ளிஷும் பண்ணுறாங்க. பப்ளிஷ் பண்ணிட்டப்புறம் இந்த புக் ஓல்ல பெஸ்ட் செல்லராக மாறுச்சு. இவங்க ஒரு புக் மட்டும் எழுதலை, ஒரு பார்ட் 1லேருந்து பார்ட் 7 வரையும் ஹாரி பாட்டர் எழுதினாங்க. அண்ட் இந்த புக் படமாகவும் மாறுச்சு. 5 வருஷத்தில் நிறைய பணம் சேர்ந்துச்சு. இவங்க அதை வச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. இப்போது நம்ம இந்த 2 பேரை பற்றி பார்த்தோம். இந்த 2 பேர் இல்லை, இன்னும் நிறைய பேர், ஜெஃப் பெசோஸ், ஸ்டீவ் ஜாப், அப்துல் கலாம், டாட்டா, இது மாதிரி நிறைய பர்சன் நம்ம நினைக்கவே முடியாத வெற்றியை வாழ்க்கையில் அடையிறாங்க. இவங்க ஆவரேஜாக இருக்க யாருமே விரும்புறதில்ல. இவங்களோட இலக்கை, ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணியே ஆகணும்னு தான் இவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. அதனால தான் இவங்க உலகத்திலேயே 1% மக்களாக இருக்காங்க. நான் யோசித்து பார்த்தேன், எப்படி இவங்க மட்டும் இப்படி இருக்காங்க, ஏன் சாதாரண மக்கள் சாதாரணமாகவே இருக்காங்க, என்ன அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் வருது அப்படின்னு யோசிச்சுட்டு போது தான் ஒரு 3 பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன், இவங்க அவங்க இலக்கை அடைய எந்த ஒரு ரிஸ்க்காக இருந்தாலும் அது எடுக்க தயங்கிறதே இல்லை, எந்த ஒரு எக்ஸ்டெண்டுக்கும் போக தயங்கிறதே இல்லை. செகண்ட், ஃபெயிலியர்ஸ். இவங்க ஃபெயிலியர்ஸாக பார்த்து அங்கேயே நின்றுறதில்ல. இவங்க ஃபெயிலியர்ஸை எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்குறாங்க,
ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க, ஃபெயிலியர்ஸை ஸ்டெப்பிங் ஸ்டோனாக பார்க்குறாங்க. இப்படி இவங்க பார்க்கறதுனால தான் இவங்களால் மேலும் மேலும் அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோனை வச்சு மேலே போயிட்டே இருக்க முடியுது. 3வது ஃபோக்கஸ். இவங்க தன்னோட ட்ரீமுக்காக, பேஷனுக்காக முழு நேரத்தையும் சரி, முழு கவனத்தையும் சரி செலவு பண்ண தயாராக இருக்காங்க. அவங்களோட கவனமும் சரி, அவங்க நேரமும் சரி, அவங்களோட கனவுக்காக மட்டும்தான் அவங்க வச்சுருக்காங்க. இந்த 3 பண்ணுறதுனால தான் அவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாகவும் 1% மக்களாகவும் இருக்காங்க. இந்த 3 விஷயத்த நம்ம மாற்றினா மட்டும்தான் நம்மளால் நம்மளோட பேஷனை, சக்ஸஸை அடைய முடியும். நம்ம அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ண தேவையில்லை, அந்த 1% ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் அந்த ஆவரேஜ் மைண்ட் செட்டில் இருந்து சக்ஸஸ்ஃபுல் மைண்ட் செட்டுக்கு நம்ம மாறினா போதும், நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம பேஷனுக்காக மட்டும் நம்ம டைமை ஒதுக்கணும். இந்த சக்ஸஸ்ஃபுல் மைண்ட் செட்டோட ஹேபிட்ஸோட நீங்கள் உங்களோட புது பாத்தை க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் 1% மக்களுக்குள்ளே வருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அட்லீஸ்ட் ஒருத்தர் மனசுலையானும் இந்த வீடியோ மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.